அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் த உமன் இன் கேபின் 10. இது ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் சைக்காலஜிக்கல் மூவி. தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் நம்ம கதாநாயகி பேர் லோரா பிரேக்லா. இவங்க ஒரு ஜெர்னலிஸ்ட்டு, ரொம்ப நேர்மையான ஒரு லேடி. இவங்களுக்கு பென் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்தான். இப்போ அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஆகிட்டான். ஏதோ ஒரு மனக்கசப்பு, அதனால் பிரேக்கப் பண்ணிவிட்டு விலகிட்டாங்க. அவன் ஃபோன் அடிக்கிறான், ஆனால் இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துலேயே இவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. அது ஒரு பெரிய பார்ட்டி, ஒரு ஃபங்க்ஷனு. ஒரு சாதாரண பார்ட்டி கிடையாது. ஒரு கப்பலில் ஒரு தீவுக்கு போகிறாங்க. அது ஒரு வேறு மாதிரி ஒரு சம்பவம் தான் அந்த பார்ட்டி. அந்த ஃபங்க்ஷனை இவ்வளோ செலவு பண்ணி யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, ஒரு கபில் ரிச்சர்ட் ஆனின்னு சொல்லி ஒரு பில்லியனர். அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அது மூலமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஆணிக்கு கேன்சர் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் வாழ போகிறோம்னு தெரியாமல் நாட்களை எண்ணிட்டு இருக்காங்க. மருந்து மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டாங்க. அவங்களோட இறுதி நாட்களை எண்ணிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் அவங்க ஆணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம பேரில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் சொத்துக்களையும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு மாற்றி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லோரையும் ஒரு ஈவெண்ட்டு, ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு தீவுக்கு ஒரு கப்பலில் வர வச்சு ஒரு பார்ட்டி பண்ணி ஃபண்டை ரேஸ் பண்ணலாம். இந்த சொத்துக்கள் பணம் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டிட்ட ஒப்படைச்சிடலாம். இவங்கள மாதிரி கேன்சரால், இந்தமாரி நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, பணம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணலான்னு ஒரு நல்ல நோக்கத்தோட அந்த கபில் ரிச்சர்ட் ஆனியும் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளு, ஜெர்னலிஸ்ட்டு எல்லோருக்கும் இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. நம்ம கதாநாயகிக்கும் ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. அவங்க போவோமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ஆணி நம்ம கதாநாயகியை முக்கியமாக வரணும்னு விரும்புகிறாங்க. இவங்க பத்திரிகை ஆஃபீஸ்லேயும் போயிட்டு வா, ஒரு பெரிய பணக்காரர்கள், சினிமா செலிப்ரிட்டிகள்லாம் வருவாங்க, எல்லோரையும் ஃபோட்டோ எடுத்து ஒரு கவர் ஸ்டோரி ஆட்டம் போடலாம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு கதாநாயகி கிளம்பி போகிறாங்க. அந்த பயணங்கிறது ஒரு 36 மணி நேரம் கடல் பயணம். அதுவும் ஒரு சொகுசு கப்பலில். ஆடம்பரமான, உலகத்திலே விலை உயர்ந்த ஃபுட்டு, விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே இருக்குது. சரி, என்ஜாய் பண்ணுவோம்னு 2 நாளைக்கு போகலான்னு சொல்லி போனால், கப்பலோட என்ட்ரன்ஸ்லேயே மேடம் இந்த ஷூவெல்லாம் இங்கே போடக்கூடாது, உங்களுக்கு ஷூவை கழட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பலில் வேலை பார்க்குறவங்க ஷூ போடாமல் எப்படின்னு கேட்டால், நீங்கள் கப்பலில் உங்கள் ரூமுக்கு போங்க, உங்கள் கேபினுக்கே ட்ரெஸ்ஸுக்கேற்ற ஷூ எல்லாம் நாங்கள் கொடுப்போம், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு உள்ளே போனால் இவங்களோட பாய் ஃப்ரெண்டு பென்னு அங்கே வளைச்சி எல்லோரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவரை ரிச்சர்டு கூப்பிட்டு வர்ற விஐபி எல்லோரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆல்பமாக போட்டு கொடுத்தா அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு ரிச்சர்டு. கதாநாயகி ஒன்றுமே சொல்ல முடியலை. மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க. இன்னும் 3 நாள் இவன் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கணுமா? நான் எப்போ பண்ண தப்புக்கு இப்போ இந்த தண்டனையா அப்படின்னு எல்லோரும் ஒரு வழியாக அவங்க ரூமுக்கு போய் செட்டில் ஆகுறாங்க. கதாநாயகிக்கு 8ஆம் நம்பர் ரூமு. பார்ட்டி டின்னர்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஆணி இருக்காங்களே, இவங்களை கூப்பிட்டு அவங்க எடுத்துருக்கிற முடிவை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் பேச போகிற ஸ்பீச்சு அதையும் எழுதி வைக்கிறாங்க. அதையெல்லாம் காட்டுறாங்க. சரி, ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு தூங்கிறதுக்காக வராங்க இவங்க ரூமுக்கு, 8ஆம் நம்பர் ரூமுக்கு. அப்போ 10ஆம் நம்பர் கேபினில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பென்னு பாய் ஃப்ரெண்டு இவங்கள்ட்ட கொஞ்சம் நில்லு ப்ளீஸ்ன்னு சொல்லி இவங்களை விரட்டிட்டு வரான். அவங்ககிட்டேருந்து தப்பிக்கலான்னு இவங்க 10ஆம் நம்பர் கேபினுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா.
அவகிட்ட சாரி தெரியாமல் வந்துட்டேன் சொல்லிவிட்டு பாய் ஃப்ரெண்டு பென்னியை கழட்டி விட்டுட்டு இவங்களோட 8ஆம் நம்பர் கேபிளில் வந்து செட்டில் ஆகுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த 10ஆம் நம்பர் ரூம் கேபினில் ஒரு சின்ன தள்ளுமுள்ளு, சண்டை, ரத்தக்கரையெல்லாம் இருக்குது. யாரோ தண்ணியில் கடலில் யாரையோ தூக்கி வீசுகிற மாதிரி தெரியுது. இந்த கதாநாயகி ஜெர்னலிஸ்ட் இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துட்டு கத்தி எல்லோரையும் கூப்பிடுறாங்க. யாரோ தண்ணி உள்ள விழுந்துட்டாங்க, வாங்க கப்பலில் எல்லோரையும் காப்பாற்றுங்க, யாரோ கொலகாரம் வந்துட்டான்லாம் சொன்னதும் கப்பல் கேப்டன், பாதுகாவலர்கள் எல்லோரும் வந்துட்டு கெஸ்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க. எல்லோரும் இருக்காங்க, யாருமே மிஸ் ஆகலை. என்னம்மா உனக்கு ஏதாவது கனவா இல்லை ஏதாவது கற்பனையா, ஏதாவது உளறிட்டு இருக்கா, போய் பேசாமல் படுமா அப்படின்னு சொன்னால் இவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ நம்ம பார்த்த சம்பவத்தை இல்லைன்னு சொல்கிறானுங்களே, இந்த கப்பலில் என்னமோ மர்மம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைன்னு கப்பலில் வந்திருக்க கெஸ்ட்டு எல்லோரையும் செக் பண்ணுறாங்க. கப்பலில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் மிஸ் ஆகவே இல்லை. பேசாமல் ஸ்பாவுக்கு போய் மசாஜ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள், சரியாயிடுன்னு அனுப்பி வைக்கிறாங்க. கதாநாயகிக்கு கன்ஃபார்மாக தெரியுது, 10ஆம் நம்பர் ரூமில் நம்ம ஒரு பொண்ணை பார்த்தோம், அவங்க இப்போ இல்லை. இவங்க எல்லோரும் நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க. அது என்ன, கொலை நடந்ததா, நம்ம பார்த்தது உண்மையா பொய்யா, நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் இறந்து போனாங்க, அப்படின்னா இறந்து போனது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு களத்தில் இறங்க, இதுக்கப்புறம் இவங்களை எதிர்பார்க்காத அடுத்தடுத்து அரங்கேறிய சம்பவங்கள் தான். அந்த சம்பவங்கள் மட்டும் இல்லை, அது இவங்க உயிருக்கே ஆபத்தான பிரச்சனைகளும் தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இவங்க ஒரு வழியாக அந்த கப்பலில் இருக்கிறவங்க இவங்களை வந்து ஒரு மெண்டல்னு, பைத்தியம், ஏதோ உளருதுன்னுலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை மெண்டல் ஆக்கணும், இல்லைன்னா இவங்களை கொலை பண்ணணும்னு வில்லன் தரப்பு முயற்சி பண்ண, இவங்க இதையெல்லாம் ஒரு ஆர்டிக்கலாக, ஒரு கட்டுரையாக நம்ம பத்திரிகையில் வெளியிடணும்னு இவங்க ஒரு பக்கம் புலனாய்வு பண்ண, யார் வெற்றி பெற்றா, கதாநாயகியா வில்லன் தரப்பா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை 3 பேர் எழுதி சைமன் ஸ்டோன் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு. த உமன் இன் கேபின் 10 அப்படின்னு ஒரு நாவல் அமெரிக்காவில் வெளியானது. அந்த நாவலை மையமாக வச்சு தான் அடிப்படையாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதேமாரி ஏற்கனவே பல படங்கள் வந்திருக்கு. ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான சவுண்டான படம். தமிழ் டப்பிங்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, ஓடிடி தளத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வேறு லெவல் அனுபவமாக இருக்கும். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றிகள் பல.